தட்சிணாமூர்த்தி. தட்சிண பாகத்தை நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம போய் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால், எப்பேற்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும், மன தடுமாற்றம் பிதட்டல்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு நம்மளுக்கு ஒரு நிறைய மாற்றத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட கருணாக மூர்த்தியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமியை நான் வியாழக்கிழமை தான் வழிபடணுமா? தினம் தினம் வழிபடலாமே, தாராளமாக போய் வழிபடலாம். அந்த சுவாமிகிட்ட அவருடைய பாதத்தை பார்த்து நமஸ்கரித்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அபார சக்தியாக கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவர் தட்சிணாமூர்த்தி சுவாமி. தட்சிணாமூர்த்தி சுவாமியினுடைய வழிகாட்டுதல் இருந்தால் வெற்றி பெறும். அந்த கருணாகமூர்த்தியை பிரார்த்தனை பண்ண முன்னேற்றம் அதிகரிக்கும். இப்படி அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியை தினம் தினம் வழிபட்டு வர நம்ம மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சரி.